யுபிஎஸ்சி மெயின்ஸ்ல மார்க்ஸுக்கு கவுண்ட் ஆகாத 2 பேப்பர்ஸ் இருக்கு. அப்போ அத இக்னோர் பண்ணலாமான்னா, இல்ல. இந்த 2 பேப்பர்ஸ் ஃபெயில் ஆனா, உங்க ஜிஎஸ், எஸ்ஏ ஆப்ஷனல் பேப்பர்ஸ் இவாலுவேட் பண்ணவே மாட்டாங்க. சரி ஓகே. இது என்ன பேப்பர் பார்க்கலாம். ஸோ நம்ம யுபிஎஸ்சி மெயின் சிலபஸ்ல இப்போ குவாலிஃபையிங் பேப்பர்ஸ் தான் பார்க்க போறோம். யுபிஎஸ்சி மெயின்ஸ்ல 2 குவாலிஃபையிங் பேப்பர்ஸ் இருக்கு. ஸோ பேப்பர் ஏ பார்த்தீங்கன்னா, இந்தியன் லாங்குவேஜ் பேப்பர் இருக்கும். அண்ட் பேப்பர் பி பார்த்தீங்கன்னா, இங்கிலீஷ் இருக்கும். ஸோ இந்த 2 பேப்பர்ஸும் உங்களுக்கு 300 மார்க்ஸ்க்கு வரும். ஒரு முக்கியமான விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த மார்க்ஸ் ஃபைனல் மெரிட் லிஸ்ட்ல ஆட் ஆகாது. அப்போ ஈஸின்னு நினைச்சு மட்டும் நீங்க இக்னோர் பண்ணக்கூடாது. ஏன்னா ஒவ்வொரு பேப்பர்லயும் மினிமம் நீங்க 25% மார்க்ஸ் எடுக்கணும். அதாவது 75 அவுட் ஆஃப் 300 ஸ்கோர் பண்ணணும். அப்போதான் வந்து நீங்க குவாலிஃபை ஆக முடியும். ஸோ நீங்க இந்த குவாலிஃபையிங் பேப்பர்ஸ்ல ஃபெயில் ஆனா எஸ்ஏ, ஜெனரல் ஸ்டடீஸ், ஆப்ஷனல் பேப்பர்ஸ் இந்த மாதிரி மெரிட் இதெல்லாம் வந்துட்டு இவாலுவேஷனுக்கு கன்சிடர் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த பேப்பர்ஸ்ல நீங்க வந்து பேசிக் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன், கிராமர், வொக்காபுலரி, டிரான்ஸ்லேஷன் லைக் இந்தியன் லாங்குவேஜ் பேப்பர் அண்ட் எஸ்ஏ ரைட்டிங் ஸ்கில்ஸ் இதெல்லாமே வந்து நீங்க கத்துக்கணும். அடுத்து ஃபைனல் ரேங்கிங்க்கு மார்க்ஸ் கவுண்ட் ஆகலனாலும் குவாலிஃபையிங் பண்றது கம்பல்சரி. ஸோ ஒரு வாட்டி குயிக்கா ரிவைஸ் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு வந்து இந்த 2 குவாலிஃபையிங் பேப்பர்ஸ் பேப்பர் ஏ உங்களுக்கு இந்தியன் லாங்குவேஜ் இருக்கும். பேப்பர் பி வந்து இங்கிலீஷ் இருக்கும். ஸோ ஒரு பேப்பரும் 300 மார்க்ஸ்க்கு இருக்கும். ஸோ நம்ம ஒரு பேப்பர்ல கம்பல்சரி 75 மார்க்ஸ் எடுக்கணும் அவுட் ஆஃப் 300. அதாவது 25% மினிமம் எடுக்கணும். ஸோ இந்த மார்க்ஸ் உங்களுக்கு ஃபைனல் ரேங்கிங்ல உங்களுக்கு இந்த மார்க்ஸ் ஆட் ஆகாது. பட் இது வந்து குவாலிஃபையிங் பேப்பர்ஸ். கம்பல்சரி நீங்க குவாலிஃபை பண்ணாதான் அடுத்த பேப்பர்ஸே அவங்க வந்து இவாலுவேட் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் இந்த பேப்பர்ஸ் நம்ம குவாலிஃபை பண்ணணும். அடுத்து இங்க உங்களோட லாங்குவேஜ் ஸ்கில்ஸ் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல நம்ம எஸ்ஏ பேப்பர் பார்க்கலாம்.